श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु भरद्वाज महाराज की जय। गुरुदेव दत्ता। सद्गुरु शिरडी साईनाथरिன் अनुग्रहம், ஆச்சாரியா ஸ்ரீ எக்கிராலா பரத்வாஜா மாஸ்டர் அவர்களின் அனுகிரக ஆசிகளுடன் நாம் எண்ணற்ற மகான்களின் சரித்திரத்தை சசங்கத்தில் விவரமாக பார்த்து கொண்டே வருகின்றோம். ஏன் ஒரு மகான் போதாதா? ஒரு மகான் இப்ப எங்களுக்கு சாய்நாதர் இருக்காரு, எங்களுக்கு நரசிம்ம சுவாமி இருக்காரு, எங்களுக்கு பெருமாள் இருக்கிறார், இவங்க போராதா? ஏன் நிறைய மகான்களின் சரித்திரத்தை ஏன் தெரிஞ்சுக்க வேண்டும்? எதுக்காக? எல்லாருமே மகான்கள் தான், எல்லாமே லீலைகள் பண்ணிருப்பாங்க எல்லாருமே. எதுக்காக இத்தனை பேர் வேணும் அப்படின்ற கேள்வி கூட நமக்கு வரலாம். கடந்த வாரத்திலிருந்து நாம் ஸ்ரீ தாஜுத்தீன் பாபா, ஹஜ்ரத் தாஜுத்தீன் பாபா நாகப்பூர் அங்க இருக்கின்ற ஒரு மகானுடைய லீலைகளை ஆரம்பிச்சிருக்கோம், அவருடைய சரித்திரத்தை. இந்த மகானின் சரித்திரம் எல்லாமே ஒண்ணுதான். மாஸ்டர் நமக்கு சாயின் திருவிளையாடல் லீலாமிருத்தம் கிரந்தத்துல எழுதியிருப்பாரு, எந்த மகானுடைய சரித்திரம் நாம் வாசித்தாலும் அது தத்தாத்ரேய சுவாமியின் சரித்திரத்தில் ஒவ்வொரு அத்தியாயமாக கருத வேண்டும் அப்படின்னு எழுதியிருப்பாரு. பின்ன என்ன? ஒரே கடவுள், ஒரே சைதன்யம், அது எண்ணற்ற ரூபங்கள் தரித்தது. எப்படி? ஒவ்வொரு இடத்துக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜ்ல ஒவ்வொரு போதனைகள் நடந்துட்டு இருக்கு. இந்த மகான்களின் போதனைகள் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. ஆகையால் ஒரு மகான் போராதா அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கிடையாது. மனதுக்கு சொல்ல 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 சொல்லதான் ஒரு விஷயம் பதியும். 6 மாசம் ஒருத்தருடைய நட்பு பாராட்டினால் போரும், அவங்களாக நாம் மாறிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பழமொழியாகவே இருக்கு. எதுக்கு அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க? சத் சாங்கத்தியம். அதனாலதான் நம்ம குழந்தைய ஸ்கூல்ல விடும்போது நாம் சொல்லுவோம், நல்ல ஸ்டூடெண்ட்ஸோட தான் நீ ஃப்ரெண்ட்ஷிப் தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவோம். எதுக்காக? நல்ல பழக்க வழக்கங்கள் வரும். அதே மாதிரி நம் வாழ்க்கையில் சாங்கத்தியத்துக்கு மிகுந்த ஒரு ரோல் இருக்கு. அந்த சத் சாங்கத்தியம் என்பது நமக்கு நம்மள அறியாமலேயே அதனுடைய இம்பாக்ட் நம்மேல் மிகவும் அதிகமாக இருக்கும். ஆகையால் அது சொல்லியிருக்கிறாங்க, உன் நண்பன் யார் என்று சொல், உன்னை பத்தி நான் சொல்வேன் அப்படின்னுட்டு சொல்லியிருக்காங்க. இது எதுக்காக இந்த விளக்கம் அப்படின்னு, இந்த மாதிரி மகான்களுடைய சரித்திரம் வாசிக்கும் பொழுது அந்த மகான்கள் என்ன போதிச்சிருக்கிறாங்க, அவங்க வழிகாட்டிய வழி என்ன அப்படின்னு படிக்க 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 மனம் அவர்களின் கொள்கைகள் மேல், அவர்கள் வழி காமித்த வழி மேல் நிற்கும். அதுவும் இல்லாம கடவுள் ஏன் கடவுளுக்கு இத்தனை ரூபங்கள் வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டா, என் மனசுக்கு பிடிச்சது இவங்க, எனக்கு பிடிச்சவங்க இவங்க அப்படின்னுட்டு நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி உருவங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். மகான்கள் தேவர்களுக்கும் அப்பாற்பட்டவர்கள். தேவர்களுக்கு குரு பிரகஸ்பதி, அவருக்கே குரு சத்குரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தத்தாத்ரேய தன்மை கொண்டு பூமி மேல் அவதரித்தவர்கள். அந்த சத்குருவின் லீலைகள், அவருடைய அவதாரங்கள் டிஃபரெண்டா இருக்கு. அது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுனால நம் மனம் ஒரே சைதன்யம் இருக்கு. ஏன்னா எல்லா மகான்கள் ஒண்ணுதானே அப்படின்ற ஒரு தெளிவு வரும்.
எல்லா கடவுள் ஒருதானே தெளிவு வரும். வந்ததுக்கு பிறகு ஏதோ ஒரு மகான் சொன்ன ஒரு வார்த்தை நம் மனதை தொடும். ஏன்னா நம்மளுடைய சம்ஸ்காரத்துக்கு ஏத்த மாதிரி நமக்கு குருவா இருக்கிறது யாரோ அது நமக்கு தெரியாது இல்லைங்களா? அதனால இத்தனை சரித்திரங்கள் படிச்சுட்டே இருக்கும் பொழுது நம்ம அறியாமலேயே நமக்கு ஒருத்தர் மேல் மனம் வந்து அப்படியே பதியும். அவங்க சொன்ன சொற்களை வந்து நம்ம அறியாமலேயே அவங்க சொன்னது எல்லாமே ஃபாலோ பண்ண முடியும். ஆகையால் தான் எண்ணற்ற மகான்கள் சரித்திரத்தை எழுதி மாஸ்டர் அவர் முன்னுரையில எழுதியிருக்கிறாரு. இது இத்தனை சரித்திரங்கள் என்றது கணக்கு கிடையாது. எல்லா மகான்களுடைய சரித்திரம் ஸ்ரீ குரு சரித்திரத்துல, அது தத்தசுவாமி சரித்திரத்துல ஒவ்வொரு அத்தியாயம் தான். ஆகையால் மகாராஷ்டிரால ஆக்சுவலா நாம் வந்து ஒரு பாராயணம் முடிஞ்சது குரு சரித்திரம், நான் ஒரு சப்தாகம் பாராயணம் பண்ணிட்டேன், அது ஒரு பாராயணம் கணக்கு வச்சுப்போம். ஆனா அது கிடையாது. அவங்க ஸ்ரீ குரு சரித்திரம், அதுக்கப்புறமா அதுல வந்து நமக்கு குரு சரித்திரம் மாஸ்டர் ரெண்டுமே ஒன்னா கொடுத்தாரு. ஸ்ரீபாத வல்லபர், ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி சுவாமி அவர்கள், அதுக்கப்புறமா மாணிக்க பிரபு, அதுக்கப்புறமா அக்கல்கோட் மகாராஜ், அதுக்கப்புறமா சாய்பாபா. இவங்களோட 5 பேருடைய சரித்திரத்தை முடிச்சுதான் அவங்க ஒரு பாராயணம்னு சொல்றாங்க மகாராஷ்டிரா மாநிலத்துல. அதனாலதான் எல்லா மகான்களும் ஆந்திரால பிறந்தாலும் மகாராஷ்டிராவுக்கு போயிடுறாங்க. ஏன்னா அவங்க சத்குருவை அடையாளம் கண்டு அகங்காரம் இல்லாமல் சரணடைந்து சேவிக்கக்கூடிய மனம் கொண்டவர்கள் அவர். ஏன்னா பாரம்பரியமா தலைமுறையாக குரு சரித்திரம் பாராயணம் பண்ற மாநிலம் அது. நமக்கும் அந்த தத்த பரம்பரையை கொடுப்பதற்காக மாஸ்டர் எண்ணற்ற மகான்களின் சரித்திரத்தை கொடுத்திருக்கிறார். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு, மகான்களின் வாக்குதான் நமக்கு மந்திரோபதேசம். மந்திரம் என்ன? மனநம் தான் மந்திரம். இது சாய்நாதர் சொன்னார். வெங்கைய சுவாமி என்ன சொன்னாரு? மந்திரம் எங்க இருக்கு, தந்திரம் எங்க இருக்கு, பார்த்துட்டே போக வேண்டியதுதான். ஏன்னா ஆக்சுவலா உபதேசம் அப்படின்னா என்னன்னா, இருக்கிற பிரம்மஜானம் எதுவோ அந்த ஒரு மந்திரம் உபதேசிப்பதனால அந்த பிரம்மஜானத்தை அனுபவமும் கொடுக்கணுமா. அப்படி கொடுத்தால்தான் அது உபதேசம் ஆகும். இப்ப அந்த மாதிரி கொடுக்கறவங்க யாருமே இல்லை. அதனால சாய்நாதர் மந்திரம் வேண்டாம், உபதேசம் வேண்டாம். அவருடைய சூக்திகள் இருக்கு, அவருடைய உபதேசங்கள் அதுவே உனக்கு போதும். வந்து நீ எந்த ஆச்சாரியர்கிட்ட சென்று மந்திரோபதேசம் பெறணும்னு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, மகான்களுடைய வாக்கினை பின்பற்றுவதால், அதாவது இத்தனை மகான்களின் சரித்திரம் நாம் ஸ்ரீபாத வல்லபர் சரித்திரம், குரு சரித்திரம் சத்சங்கத்துல சொல்லியிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். சாயி லீலாமிருதம் சொல்லியிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். வெங்கைய சுவாமி சரித்திரம் கேட்டிருக்கிறோம். இப்போ ஹஜ்ரத் தாஜுதீன் பாபா சரித்திரம். எல்லாரும் யூடியூப்ல கூட பாபாவுடைய ஹஜ்ரத் தாஜுதீன் பாபான்னு அந்த லிங்க் டச் பண்ணாலே பாபாவுடைய மகாசமாதி தர்சனம் நாம் வந்து பார்க்கலாம். இப்போ இத்தனை மகான்கள் மாஸ்டர், அதாவது மாஸ்டர் எழுதி இருக்கிற கிரந்தங்கள்ல அந்த இருக்கிற மகான்கள் எல்லாருடைய சரித்திரத்தை நாம் வந்து சத்சங்கத்துல சொல்கின்றோம். அதுதான் நம்மளுடைய பழக்கம். அவ்விதமாக ஏன் இத்தனை மகான்களுடைய சரித்திரத்தை படிக்கணும் அப்படின்னா, அதுதான் நமக்கு வாக்கியோபதேசம் அப்படியாக சொல்லப்படுது. அப்படின்னா என்ன? சரி, ஒரு மகானுடைய சரித்திரம் நான் படிச்சேன், அதுல ஒரு வார்த்தைய நான் வந்து பிடிச்சுக்கிட்டேன். அவங்க காமிச்ச வழி இந்த ஒண்ணு நீ ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், அப்படியே அவங்க காமிச்ச வழி எனக்கு போதும் அப்படின்னு நினைச்சா, ஒரு மனிதனில் மகான்களின் சரித்திரம் பாராயணம் செய்வதனால என்னென்ன கிடைக்கும், அதாவது பாராயணம் எப்படி செய்யணும்னுட்டு நம்ம இப்ப பார்க்க போறோம் பாபாவோட சரித்திரத்துல. பாராயணம் செஞ்சா என்ன வரும் அப்படின்றது, ஏன்னா பலஸ்ருதி எல்லாமே இருக்கும்ல, அது மாதிரி பலஸ்ருதி என்ன வரும் அப்படின்னா, மனித நேயம் என்ற சக்தி பிறக்கும் மனதில். முதல்ல அந்த சக்தி வந்து அது எல்லாருமே கம்மியா நினைக்கிறாங்க. ஆனா அந்த மனித நேயத்தை கடைபிடிச்சால் அது அனந்த சக்தியாக மாறி உலகத்தையும் ஆட்டி படைக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது மனித நேயம் என்ற சக்தி. அது நமக்குள்ள வளரும். அதுக்கப்புறமா அகங்கார இன்மை, நிரகங்காரமும் சொல்லுவாங்க. அகங்காரமின்மை, அகங்காரமே இல்லாத ஒரு
பக்தி கிடைக்கும். பாருங்க, பக்தின்னு சொல்லல, அகங்காரமே இல்லாத பக்தி. அதுக்கப்புறமா நான் மனிதன் என்ற எண்ணம் வரும். அதாவது நினைவுல இருக்கும், கான்சியஸ்ல இருப்போம். நான் மகான், நான் மனிதன் என்ற கான்சியஸ்ல இருப்போம். ஏன்னா மனிதனாக இருந்தால்தான் நமக்கு மனித நேயம் என்றது வரும். மனுஷின மனம் கொண்டிருக்கிறவன் மனிதன். இன்னொரு மனுஷி அப்படின்னா மாயை இல்லாமல் நடப்பவன் மனுஷி. சோ நமக்கு இது எல்லாமே மகான்களின் சரித்திரத்தை பாராயணம் செய்வதனால் கிடைக்கின்ற ஓர் சந்தேசத்தை கடைபிடித்தாலே போதுமா? இந்த 3 விஷயங்கள் நமக்கு கிடைக்குமா? மனிதாபிமானம் என்ற சக்தி விழிக்கும் நமக்குள்ள. அகங்காரம் அற்ற பக்தி கிடைக்கும். நான் மனிதன் என்ற நினைவுல நாம் வாழ்வோமா? இந்த விஷயங்கள் மகான்களின் சரித்திரத்து மூலமாக நமக்கு கிடைக்கும். இப்போ ஹஜ்ரத் தாஜுத்தீன் பாபா திவ்ய சரித்திரத்தில் அவருடைய பிறப்பு, குழந்தை வயதில் அவர் செய்த லீலைகள். தாஜுத்தீன் பாபா பூர்வீகம் அரபு கண்ட்ரிஸ் தான். ஹஸ்ரத் இமாம் அஸ்கர் என்ற ஒருத்தரின் பேரன் தான் சையத் அப்துல்லா. அவர் அந்த அரேபியா நாட்டிலிருந்து இந்தோ தேசத்துக்கு சேர்ந்தார். மெட்ராஸ்க்கு வந்தார். இங்கே ஸ்ரீனிவாசம் செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்பத்திலிருந்து அந்த சையத் அப்துல்லா அவரிலிருந்து அந்த தலைமுறை இந்தியாவிலேயே தொடங்குகிறது, அதுவும் சென்னையிலேயே. பிறகு சையத் பத்ருதீன் அப்படின்றவர் மிலிட்டரியில ஜாயின் பண்ணார். காம்டி என்ற ஊர்ல வாழ தொடங்கினாங்க எல்லாருமே. அவர் மிராபி அப்படின்ற ஒருத்தர் திருமணம் பண்ணார். 1861 ஜனவரி 27 வியாழக்கிழமை விடிய காலை 5:15 காம்டி என்ற ஊர்ல அந்த பத்ருதீன் என்றவருக்கு மகன் பிறந்தார். அந்த பிறந்த குழந்தைக்கு தாஜுத்தீன் என்று பெயர் சூட்டினார். இவருடைய லீலைகள் சொல்லணும்னா பிறப்பில இருந்தே சொல்லலாம். ஆக்சுவலா சும்மா ஐ ரீடிங் கிடையாது, மனசு வச்சு படிக்கும் பொழுதுதான் அது எவ்வளவு அதிசயம் என்ற விஷயம் நமக்கு தெரியும். அவரு பிறந்தார். பிறந்த உடனே எல்லா குழந்தைகளும் மாதிரி அழவே இல்லை. அவரு அழவே இல்லை. சரி, எல்லாருக்குமே என்ன இந்த குழந்தையில உயிர் இருக்கா இல்லையா, அசைவில்லை, அழல, ஏன் மாறுபட்டு இருக்கிறானே அப்படின்ற ஒரு எண்ணங்கள அந்த காலம் இல்லைங்க. அப்ப என்ன பண்றாங்க, அப்ப எல்லாமே இந்த ஜான்ட்ரிஸ் வந்தா கூட சுடுவாங்க தேகத்துல. அந்த மாதிரி ஒரு ஊசிய நல்லா சூடு பண்ணி ஐப்ரோஸ்க்கு மேலையும் நெற்றியிலையும் சுட்டார்களாம். படிச்சுட்டு போறது இல்ல, சிறு குழந்தை, பிறந்த குழந்தை, அந்த மேனி எப்படி இருக்கும் அதுல அவங்க சூடு வச்சாங்க. சரி, அப்போ அந்த சிசு, அந்த பிறந்த அந்த பாலகன் நான் உயிரிழதான் இருக்கிறேன் என்று சொல்வதற்கு, தெரியப்படுத்துவதற்கு சில நொடிகள் அழுதாராம். அழுது முடிச்சுட்டு எல்லா திசையும் பார்த்தாராம். இங்க பாருங்க, அவரு சுட்ட உடனே சில நொடிகள் அழுதார். ஓ, இதுதான் புவி உலகம், நான் இங்க வந்திருக்கிறேன். இத்தனை நாள் நான் தியான நிலையில, சமாதி நிலையில இருந்தேன்.
இப்போ நான் பிரசன்ட்ல வாழணும். அது அந்த ஞானத்தை தான் இந்த சூடு மூலமா எனக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு எண்ணி சில நொடிகள் அழுதுட்டு சுற்றி பார்த்தாரு. என்னது சுற்றி என்ன பார்த்தாரு? சுற்றி பார்ப்பதுன்னா என்ன? எல்லா திசைகளிலிருந்து ஞானம் என்றது உனக்கு கிடைக்க போகிறது. எல்லா திசைகளுக்கும் நீ பெற்றது நீ திருப்பி கொடுக்கணும் அப்படின்றது அவர் எல்லா திசைகளுக்கும் பார்த்தாரு. அந்த மார்க் இருக்குது இல்லைங்களா, சுட்ட அந்த மார்க்கு அவர் வளர்ந்ததுக்கு பிறகு கூட இருந்துதான். அது எவ்வளவு டீப்பான விஷயம் யோசிச்சு பாருங்க. ஒரு மகான் அப்படின்னாலே பிறப்பிலேயே அது அந்த குணம் தெரியும். இப்ப 4 புக்கு நல்லா படிச்சுட்டு இங்கிலீஷ்ல டாண்டுன்னு பேசிட்டா மகான் ஆகிட முடியாது. நல்லவன் வேணா ஆகலாம், வாழ்க்கையில எல்லாமே செய்யறது எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு கடைசியில காலத்துல நல்லவனாக மாறலாம், வாய்ப்பு இருக்கு. மகானாகவில்லை. ஏன் சொல்றதுன்னா இந்த மகான்கள் பிறப்பிலேயே அவர்களுடைய ஞானத்தை வெளிப்படுத்துவாங்க. அது நாம் நல்ல பாட்டு தெரிஞ்சுக்கணும். ஏதோ இந்த புக்கு படிச்சுட்டோம், அவருக்கு உயிரோட இருக்காரா இல்லையா அதனால சுடு போட்டாங்க, அவருக்கு சில நொடிகள் அழுதாரு, அதுக்கப்புறமா எல்லா பக்கம் பார்த்தாரு, அவ்வளவுதான் முடிஞ்சது. அந்த பேஜையை நம்ம திருப்பிடலாம். ஆனா அப்படி கிடையாது. அந்த 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 குழந்தை என்னது சுற்றி எல்லா இடத்துலயும் பாக்குறது, அது நான் யோசிக்கணும். ஆனா அங்க தாய் தந்தையர்கள் அவர் பிறந்ததுக்கு பிறகு அந்த தாய் தந்தையர்களுக்கு அவரு பாபா தாஜுத்தீனாக மாறுவது பார்க்க அதிர்ஷ்டமில்லை. ஏன்னா பிறந்த 1 வருஷ காலத்துக்கு தன்றி பத்ருத்தீன் மரணம் அடைந்தார். பாபாவுடைய 9th இயர்ல தாயும் பிரிந்தார். ஆனா இவங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இவ்வளோ பெரிய மகானுக்கு இவங்க ஜனனம் கொடுத்திருக்காங்க, பிறப்பு தந்திருக்காங்க. ஏன் இந்த மகானால எண்ணற்ற பேர்கள் உத்தரிக்கப்படுறாங்க, எண்ணற்றையோ பேர் மகான்களாகவே மாறினார்கள், எண்ணற்ற பேர் அவருடைய அபயத்தினால் நிறைய அனுகிரகமும் பெற்றாங்க. அந்த அதிர்ஷ்டம் அவங்களுக்கு இருக்கதா இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா நேரடியாக பார்க்க முடியல, அவ்வளவுதான். அவங்க பாட்டி வீட்டுக்கு, அதாவது அம்மாவுடைய அம்மா, அந்த பாட்டி வீட்டுக்கிட்டேயே தாய் மாமனுடைய அரவணைப்புல அவர் வளர்ந்த ஆரம்பிச்சார். 6th இயர்ல ஸ்கூல்ல சேர்த்தாங்களாம். 18 இயர்ஸ் 6th இயர்ல இருந்து 18th இயருக்குள்ள அவர் அரபி, பார்சி, இங்கிலீஷ் இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் கத்துக்கிட்டாராம். 18 இயர்ஸ்லயே ஆக்சுவலி இங்கதான் இருக்கிறாங்க இந்தியால. ஸோ அங்க இருக்கிற லோக்கல் லாங்குவேஜ் இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜஸ் அவர் கத்துக்கிட்டார். ஒரு நாள் அந்த 6வது வயசுலயே அவர் ஸ்கூல்ல இருந்தாராம். ஒரு மகான் வந்தாராம். அப்பவே அந்த மகானும் அந்த ஊர்ல அவர் பேரு சொன்னாலே தெரிகிற அளவுக்கு, சுற்று வட்டாரத்துல அவர் பேர் சொன்னா தெரிகிற அளவுக்கு ஹஜ்ரத் அப்துல்லா ஷா அப்படின்றவர் பாபாவை பார்க்க வந்தாராம். 6 வயது தான் இவருக்கு. அவர் என்ன இவரை பார்க்கறது அப்படின்னா, அவர் பார்க்க அந்த மகான் பாபா மேலேயே திருஷ்டியை வைத்தாராம் அந்த குழந்தை மேல. அவருடைய பையில இருந்து ஒரு மிட்டாயை எடுத்துட்டு தான் கொஞ்சம் சாப்பிட்டு அந்த உச்சிஷ்டத்தை திருப்பி இவர் வாயில வச்சாராம். இவருக்கும் கொடுத்தாரு. அதாவது குரு உச்சிஷ்டத்தை கொடுத்திருக்கிறார். அதுக்கப்புறமா பக்கத்திலேயே நின்னுக்கிற அந்த டீச்சர் கிட்ட அவர் சொல்றாராம், நீங்க இவருக்கு என்ன சொல்ல முடியும், என்ன டீச் பண்ண முடியும்? போன பிறவிலேயே எவ்வளோ கற்றுக்கொள்ள முடியுமோ அவ்வளவும் கற்றுக்கொண்டார். இனி நீங்க அவருக்கு புதுசா சொல்லிக் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்ற. ஏன்னா அவர் பெரிய ஞானி என்றது இவர் கன்ஃபார்ம் பண்றாரு நமக்கு. அதுக்கப்புறமா அவர் அந்த 6 வயது கொண்ட அந்த குழந்தை தாஜுத்தீன் பாபாவை பார்த்து அவர்கிட்ட சொல்றாராம், மிதமாக சாப்பிடு, மிதமாக தூங்கு, மிதமாக பேசு, குரான் படிக்கும் பொழுது அந்த முஹம்மத் பிரவக்தாவே உன்னுள் இருந்து
படிக்கின்றாரன் எண்ணத்துடன் பாராயணம் செய் அப்படின்னு சொன்னாராம். இது இப்படியே விட்டா இந்த பேராகிராஃப் முடிஞ்சது. சரி, 6 வயசு குழந்தைக்கு அவங்க 4 விஷயங்களை போதிச்சிருக்காங்க. 4 விஷயங்கள் என்ன சொன்னாரு? மிதம், அளவு, அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இந்த மகான்களை சேர்த்து பார்த்தோம், புதுசா ஒண்ணும் இல்லை, எல்லாமே தெரிஞ்ச விஷயங்கள் தான், புதுசா ஒண்ணும் இல்லை. ஆனா திருப்பி ஒரு 6 வயசு குழந்தைக்கு அவர் சொல்றாரு, மிதமாக சாப்பிடு, அதிகமா சாப்பிட்டா அஜீரணமாகும். அது இல்லாம வெங்கை சுவாமி சொல்லியிருக்கிறாரு, பசி இல்லாமல், அதாவது பசி ஆறுனதுக்கு பிறகோ இல்ல பசி இல்லாமலோ நீ சாப்பிடுகின்ற ஒவ்வொரு விஷயம், ஒவ்வொரு பிடியும் அது மற்றவர்களது அப்படின்னு சொன்னாராம். அதனால நீ கடன் படுவேன்னு சொன்னாராம். பசி இல்லாமல் சாப்பிடுகின்ற ஒவ்வொரு பிடியும் மற்றவர்களுக்கு சார்ந்தது, நீ அவங்களுக்கு கடன் படுவ அப்படின்னு சொன்னார். அளவாக சாப்பிடணும், அது நம் தேகத்துக்கும் நல்லதுங்க. நான் பண்ண தப்பு என்ன தெரியுமா? இது எல்லாமே படிக்கிறதோட உண்டு ஒரு ரிசப்ஷன் 24 ஐட்டம்ஸ் போன உடனே அவங்க பெருமையா சொன்னாங்க, 24 ஐட்டம்ஸ் இருக்கு, எல்லாமே நீங்க டேஸ்ட் பண்ணணும், எப்படி இருக்குன்னு சொல்லணும், கண்டிப்பா சாப்பிட்டு போகணும். அது அவங்க சொல்லுவாங்க, அது அவங்களுடைய ஹாஸ்பிட்டாலிட்டி. அவங்க விருந்தோம்பலுக்கு அந்த மாதிரி சொல்றாங்க. நான் சாப்பிடும்போது எனக்கு அறிவு இருக்க வேண்டாமா? போனேன், அந்த 24 டிஷ்ஷும் வச்சுக்கிட்டேன், சாப்பிட்டேன், வந்தேன். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா முடியல, கேஸ்ட்ரைட்டிஸ், டைஜஷன் ஆகல, 3 நாள் கஷ்டப்பட்டேன். இதுக்கு எக்ஸ்ட்ரா மெடிசன். ஒரு 2 இன்ச்சு இருக்கின்ற இந்த நாக்கு அடக்க முடியாமல் 3 நாள் கஷ்டப்படுறோம். அது 3 நாள் 24 மணி நேரம் கணக்கு போட்டா, அந்த 24 மணி நேரம் நம்ம செய்கின்ற நல்ல வேலைகளை கணக்கு போட்டா எல்லாமே ஸ்பாயில் தான். நம்மளை நம்பி வீட்டுல ஏதோ நல்லா சோறாக்கி போடுவான்னா அது நம்புறவங்களுக்கு எனக்கு உடம்பு சரியில்லை, இன்னைக்கு ரசம் மட்டும்தான் வச்சு கொடுக்குறேன், அவ்வளவுதான், முடிஞ்சது. அதுக்காக எல்லாருமே அந்த காலத்துல இருந்துமே எல்லாருமே சொன்னது அளவோட சாப்பிடணும். அதுதான் இங்க அவரும் பாபாவுக்கு சொல்லியிருக்கிறார். பிறகு அவர் சொன்ன 2ஆம் வார்த்தை, அளவோட தூங்கு. நம்ம பாடி டயர்ட் ஆயிட்டு தூக்கம் வேணும்னு கேட்கும் பொழுது எல்லாமே நம்ம தூங்குறதுல தப்பில்லை. நான் ரெஸ்ட் எடுக்கணும், இன்னைக்கு லீவ், அதனால நான் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு தூங்குறது தப்பு. ஏன்னா ஆல்ரெடி மனிதன் தனக்கு இருக்கின்ற ஆயுள் காலத்துல 50% தூக்கத்துல தான் கழிக்கிறான். அது விட்டு இன்னும் டே டைம்லயும் தூங்குறது புண்ணியத்தை அபகரிக்குமா. சுகம் அனுபவிக்க புண்ணியம் கரைஞ்சு போயிட்டே இருக்கும். அதனால என்ன சொல்றாரு? அளவா தூங்கு. அடுத்தது சொல்றாரு பாருங்க, இது நம்ம எல்லாருக்குமே முக்கியமான ஒரு விஷயம் தான். அளவோட பேசு. 6 அடி உயரமுள்ள ஒரு மனிதனை கணக்கிடுவது 2 அங்குலம் கொண்ட இந்த நாக்கு கொண்டுதான். ஏன் ஒருத்தன் மதிக்கப்படணுமோ இல்லைன்னா வெறுக்கப்படணுமோ எல்லாமே அந்த நாக்கு மேலதான் ஆதாரப்பட்டிருக்கு. அது தெரிஞ்சுட்டவங்க ஞானி. அதுதான் பாபா என்ன சொன்னாரு, எல்லா மகான்களும் சொல்றது தாங்க. பாபா என்ன சொன்னாரு? 10 வார்த்தைகளுக்கு 1 வார்த்தை பேச போதும்னாரு. நம்ம யாராச்சும் 1 வார்த்தை திட்டினா நான் 10 வார்த்தை திட்டிட்டு வருவேன். ஒரு அட்வைஸ் பண்ணா 10 அட்வைஸ் பண்ணிட்டு வருவேன். அது வேண்டாம். அவங்க 10 வார்த்தை உன்னை திட்டினாலோ 10 வார்த்தை ஆர்கியூ பண்ணாலோ 10 வார்த்தை உனக்கு சொன்னாலோ நீ 1 வார்த்தையில பதில் சொல்லிட்டு வா. ஒண்ணு தெரியும் இல்ல தெரியாது இல்ல எனக்கு வேண்டாம், அந்த 3 விஷயங்கள் போதுங்க. சண்டை சச்சரவு கூட வராது. இன்னொரு 3 வார்த்தைகள் அழகா வாழ்றதுக்கு, நல்ல பேர் எடுக்கிறதுக்கு 3 வார்த்தைகள். தேங்க்யூ, சாரி, அதுக்கப்புறமா
வெல்கம். இந்த வார்த்தைகள் இருந்தாலே போதும். இந்த ஆக்சுவலா இந்த தேங்க்யூ இந்த சாரி இருக்குது பாத்தீங்களா, இந்த ரெண்டு எங்க எங்க யூஸ் பண்ணுமோ அது தெரிஞ்சிருந்தது யூஸ் பண்ணாலே எல்லாருக்கிட்டையும் நம்ம பாராட்டப்படலாம். வெங்கைய சுவாமி என்ன சொன்னாரு, ஒருத்தர பேசிட்டே இருக்கிறோம், நம்ம வந்து ஜாலியா பேசலாம்னு நினைக்கலாம், ஆனா ஒருத்தர டேய் அப்படின்னு யார கூப்பிட்டாரா, பா யாரையா அந்த மாதிரி கூப்பிட்டது, அவர் பேர்ல 300 ரூபாய் அபராதம் எழுதிருக்கிறாங்கன்னு சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அந்த கணக்கு கரெக்டா தெரியல. ஒருத்தர டேன்னு சொன்னாலே தப்புதான். நம்ம சொல்ல வேண்டாமா, எத்தனையோ வார்த்தைகள் பயன்படுத்துறோம், எத்தனை பிறவிகளுக்கு வந்து பாவம் சேர்த்துக்கிறோம்ட்டு நம்ம கணக்கு போட்டுக்கணும். அதனாலதான் நாக்கு அடக்கி பேசினாலே போதும். இப்போ பாபாவை பத்தி மாஸ்டர் எழுதும் போது எழுதிப்பார், பாபா மிக சிறிதளவில் தான் பேசுவாரு, குறைந்த அளவு பேசுவாரு, மிதபாஷி. இப்போ ராமருடைய லட்சணங்களை வந்து அவருடைய குணங்களை வந்து சொல்லும் பொழுது முதல்ல சொல்றது என்னன்னா மிதபாஷி, கம்மியா பேசுவாராம், அளவோட பேசுவாராம். அதுக்கப்புறமா ஹிதபாஷி, மத்தவங்க பேசும்போது நன்மையே பேசு. நம்ம இப்போ வந்து இந்த ஜென்ரேஷன் எப்படி மாறிடுச்சுன்னா, ஹே ரொம்ப அற்புதமா பண்ணிருக்கிற, அழகாக பண்ணிருக்கிற, பெருமையா இருக்குன்னு சொல்றதுக்கு நாசமா பண்ண போ, அதுக்கு அர்த்தம் என்னன்னா சூப்பரா பண்ணன்னு அர்த்தமா. அது எப்படிங்க ஹிதமாகும்? மெர்சல் ஆயிடுச்சு, ஏதோ பயங்கரமா இருக்கு, என்னன்னா பயங்கரமா இருக்கு, அது அழகாக வந்து இருக்குதுன்னு சொல்ற மாதிரி இருக்கலாம். அது வார்த்தைகள் கூட பயன்படுறது நம்ம மாறிடுச்சு, அது எல்லாமே நம்ம பார்க்க மாட்டேன்றோம். ஒவ்வொரு வார்த்தைக்கும் உனக்கு வந்து அபராதம் இருக்குன்னு வெங்கைய சுவாமி சொல்லியிருக்கிறாரு. இனிமேலாச்சு நாம் வந்து கம்மியா பேசுறதுக்கு பழகிக்கணும். உங்க எல்லாருக்கும் அந்த பழக்கம் இருக்கலாம், எனக்கு இல்லாததுனால எனக்கு நான் 10 வாட்டி சொல்லிக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. ஒரு நாளைக்கு 10 வாட்டி சொன்னாலும் குறைவுதான். அப்புறமா மிதபாஷி, சிரிச்சுட்டே பேசு, சத்திய பாஷி, உண்மையே பேசு, பூர்வ பாஷி. நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், அங்க 4 பேர் இருப்பாங்க, அவனா வந்து பேசிட்டோம், நான் என்ன பேசுறது அப்படின்னு உட்காந்துருவேன், ஃபர்ஸ்ட் சேர்ல போய் உட்காந்துருவேன். ஏன்னா எல்லாரும் அங்க வந்து பேசுவாங்க, பின்னாடி உட்கார்ந்தா எல்லாரையும் நம்ம பத்தி பேசணும், எதுக்கு வந்து வம்புன்னு ஃபர்ஸ்ட் சேர்ல போய் உட்காந்துருவேன் நான் வந்து ஜென்ரலா. அது தப்பா. ராமர் வந்து அவரே வந்து திட்டி போய் பேசுவாராம் ராமர். சோ ஒரு பேச்சிலேயே எத்தனை வகைப்படுது பாருங்க. அதுல இங்க இத்தனை வகைகள் இருந்து சுவாமி சொன்னது ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்கிறாரு, அளவோட பேசு. எதுக்காகனா நாக்கு வந்து எத்தனையோ விஷயங்கள் பேசுது, பாடுது, கத்துது, எல்லாமே பண்ணதில்லை. ஒரு வாட்டி கூட பற்களுக்கு கீழே பட்டு அடி வாங்குறது இல்லை, அது ரொம்ப ரேர் இன்னைக்கு ஆச்சு. ஜெனரலா அந்த காலத்துல சொல்லுவா, பல்லு கடிச்சிட்டோன்னா அது அவங்க போய் சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி கூட சொல்லுவாங்க. ஏன்னா பல்லு வந்து கடிக்கவே கிடைக்காத நாக்கு. இந்த நாக்குக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான், பா நான் எவ்வளோ பேசுற, எத்தனை நான் வந்து அதாவது வெளியும் நாக்கு வச்சு டேஸ்ட் பண்றது இதெல்லாமே நம்ம பண்றோம்ல, அந்த மாதிரி நான் உள்ள போயிட்டு வெளியே வர்றேன், சைட்ல போறேன், ஆனாலும் இன்னும் நீ கடிக்கிறதே இல்லை, உனக்கு நான் ஏதாவது பறித்து தரணும் அப்படின்னு நாக்கு பல்லுக்கிட்ட சொல்லிச்சான். அப்ப அந்த பற்கள் சொல்லிச்சான், நீ வந்து எனக்கு பிரத்யேகமா எந்த பரிசும் தர வேண்டாம், பேசும்போது பத்திரமா பேசு, நீ ஏடா போடமா பேசுறன்னா ஃபர்ஸ்ட் ஒரு அறை விழுந்தா நான் விழுந்துருவேன். பற்கள் சொல்றதான், என்ன அடிச்சா ஃபர்ஸ்ட் பழுதனை கீழே விடும், நாக்கு என்ன அதுக்கு உள்ள பத்திரமா இருக்கும், அதுவும் அளவோடு நீ பத்திரமா பேசினாலே எனக்கு பரிசு கொடுத்த மாதிரின்னு சொல்லிச்சான். அந்த விதமாக பேச்சுன்றது அவ்வளோ பார்த்து 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 பேச வேண்டியது, அளவோட பேச வேண்டியது பாபாவும் சொல்லியிருக்கிறார். நாம் ஞாபகம் வச்சுக்கணும். இங்க 6 வயசு குழந்தைக்கு சொல்றாங்க, நாம வந்து வளர்ந்தவங்க எல்லாமே 40+ நம்ம இங்க இருக்கிறவங்க எல்லாருமே. ஆனா இது சொல்லும் போதே நமக்கு வந்து சரி ஓகே நம்ம நாளையில இருந்து கொஞ்சம் கம்மி பேசிடலாம், 2 போனை கட் பண்ணலாம் அப்படின்னு தோணலாம். இங்க அவர் எத்தனை வயசு குழந்தைக்கு சொல்றாருன்றது நோட் பண்ணி பார்க்கணும், ஒரு விஷயம் அண்டர்லைன் பண்ணிக்கணும். 6 வயசு குழந்தைக்கே சொல்றாரு. அந்த குழந்தைங்களை என்ன விளையாடும், இங்க வாடா போலாம் அங்க வாடா போலாம் அப்படின்னு குதிக்கும், இந்த மாதிரி விளையாடுற குழந்தைக்கே அவரு அளவா பேசுன்னு சொன்னாராம். நமக்கு என்ன கதைன்னு நம்ம யோசிச்சிருக்கணும். அப்புறமா என்ன சொன்னாரு, குரான் படிக்கும் பொழுது
முகமது உன் பக்கத்திலேயே உன் உள்ள இருந்து படிக்கிறார் என்ற எண்ணத்துடன் நீ படி, வாசி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதாவது கடவுள் உனக்குள்ளே இருக்கிறார், உனக்குள்ளேயே இருக்கிறார் என்ற உணர்வு கொண்டு நீ படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாராம். இதுக்கு குர்ஆன்ல நடந்த ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஒருத்தர் வந்தாரா முகமது கிட்ட, ஒருத்தர் வந்து நான் ஒரே நாள்ல குர்ஆன் படிச்சுட்டேன்னு சொல்றாராம். அவர் சொல்ற, ஷபாஷ், நீ நல்ல வேலை செஞ்ச, அடுத்த வாட்டி நீ படிக்கும் பொழுது நான் உன் பக்கத்துல இருக்கிறேன் அப்படின்ற எண்ணம் கொண்டு படி அப்படின்னாராம். திருப்பி ஒரு வாரம் கழிச்சு வந்தாராம். சுவாமி, அந்த எண்ணம் கொண்டு படிக்கும் போது எனக்கு ஒரு வாரம் ஆயிடுச்சுன்னு சொன்னாராம். ஷபாஷ், ஓகே, சரி, அடுத்த வாட்டி நீ படிக்கும் பொழுது நான் கேட்டுகின்றேன், அதாவது பக்கத்துல உட்கார்ந்து நான் கேட்கிறேன் அப்படின்னு நினைச்சு படின்னு சொன்னாராம். சரி, இன்னும் பக்கத்துல இருக்கிறாரு, அவர் இருக்கிறாருன்றது அப்படியே ரீடிங் பண்ணி பேசி திருப்பிட்டா 1 வீக் ஆயிடுச்சா. இவர் கேட்கிறாராம். மற்றவங்க கேட்கும் போது எப்படி இருக்கும், நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் எப்படி இருக்கும்? ஐயோ நான் தப்பா படிச்சுட்டு கூடாது, ஐயோ நான் புல் ஸ்டாப் காமா இது எல்லாமே பக்காவா பார்த்துக்கணும், பொருள் வர மாதிரி பர்ஃபெக்டா படிக்கணும், திருப்பி அது என்னன்னு கேட்டுட்டா அதுக்கு பதில் சொல்ற அளவுக்கு நான் புரிதல் கொண்டு படிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு அவரை படிக்க படிக்க 1 மந்த் ஆயிடுச்சோம். அவரை கேட்கிறாருன்னு படிக்கும்போது. இப்போ அவர் வந்தாரா, ஐயா 1 மந்த் ஆச்சு சொல்லி தரிசனத்துக்கு வரும்போது சொன்னாராம், கூப்பிட்டுமா அடுத்த வாட்டி நீ பாராயணம் பண்ணும்போது நான் உன்னுள்ளே இருக்கிறேன்னு சொல்லி பாராயணம் பண்ணுனாராம். 1 வருஷம் கழிச்சு வந்தாராம். உள்ளே இருக்கிறாருன்னா புரியல, ஐயோ அவருக்கு புரியலையா, எனக்குள்ள எதுவும் புரியலன்னு தோணு, திருப்பி வா, மறுபடியும் அந்த பேஜுக்கு வா, மறுபடியும் இந்த பேஜுக்கு வா, மறுபடியும் அந்த பேஜுக்கு போ, அந்த கான்சியஸ் வச்சு படின்னு சொல்றாங்க. இது 6 வயசு குழந்தைக்கு அவர் சொன்னது. நாம் இனிமே பாராயணம் பண்ணும் பொழுது பாபா என் முன்னாடி இருக்கிறார், மாஸ்டர் என்ன பார்த்துட்டே இருக்கிறார், தத்த சுவாமி நான் படிக்கிறது கேட்டுக்கொண்டே இருக்கிறார், தந்தை உனக்கு புரிஞ்சதா நீ படிக்கிறாயான்னு அவர் நின்று கேட்கிறார் என்ற எண்ணம் கொண்டு நாம் படிக்கும் பொழுது ஒரு நாளைக்கு 1 பேஜ் படிச்சா கூட பரவாயில்ல, அதுல எவ்வளவு புரிதல் இருக்குன்றது நமக்கு வேணும். இதுக்காக நம்ம சகோதரி சொன்னாங்க வியாழக்கிழமை, மாஸ்டர் திருவிளையாடல், அதாவது சாய் நீலாமிருத்தம், அந்த புக்கு அந்த புக்ல 1 பேஜ் நீ புரிஞ்சுக்கணும்னா ஒரு ஜென்மா பத்தாதுன்னு சொல்லியிருக்கிறாராம். அப்போ எவ்வளவு அர்த்தம் அதுக்குள்ள இருக்கு. ஆனா சிம்பிள் விஷயங்களை நம்மளுக்கு சொல்லி, இந்த சிம்பிள் விஷயங்களை நீங்க கடைபிடிச்சாலே போதும், நான் உனக்கு முக்தி தரேன் அப்படின்னு சொல்லி மாஸ்டர் ரொம்ப ஈஸி எல்லாமே ஈஸி பண்ணி நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். இப்போ இந்த பாபா சரித்திரத்திலையும் நமக்கு சொன்னது இந்த 4 விஷயங்கள். இந்த 4 விஷயங்கள் ஃபாலோ பண்ணாலே நம்மளுடைய ஜென்மா தன்யமாயிடும். இது அளவோட சாப்பிடுறது, அளவோட தூங்குறது, அளவோட பேசுறது, பாராயணம் படும் பொழுது கடவுள் நமக்குள்ளேயே இருக்கார் என்ற உணர்வு கொண்டு பாராயணம் பண்றது. இது பண்ணா இது ஒரு ஞானம் வரும். நான் சொன்ன ஏதோ ஒரு வார்த்தை படிச்சாலும் அது ஒரு மனசை தொட்டாலும் அதுவே நமக்கு உபதேசம், அதுவே நமக்கு மந்திரம். அதை மனனம் செஞ்சாலே போதும். இன்னைக்கு ஜில்லல மொழியில சத்சங்கம் நடக்குது, அங்க அந்த சம்மேளனம் நடக்குது. அதுல ஒரு சத்சங்கத்துல ஒருத்தர் சொல்றாரு, அம்மா கிட்ட அனுசுயா அம்மா அவங்க கிட்ட வந்தாங்களாம். அவங்க கிட்ட வரும் பொழுது ஒரு அம்மா அம்மா பிரம்ம ஜானம்னா என்னம்மா அப்படின்னு கேட்டாங்களா. என்ன அது ரொம்ப பெருசு இல்ல, அது எப்படி புரிஞ்சுக்கிறது, எப்படி நான் பிரம்ம ஜானம் அடையிறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். எல்லாமே கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிற வீட்டுல இருக்கிற ஹோம் மேக்கர். அந்த காலத்துல லேடிஸ்க்கு அந்த அளவுக்கு படிப்பு கூட கம்மி தான். அவங்களுக்கு புரியுற மாதிரி அம்மா சொல்லணும், பிரம்ம ஜானம் ரொம்ப பெருசு. இந்த அம்மாவுக்கு ஒரு எண்ணம், நான் மிக்க அறிவுள்ள ஒரு பெரிய கேள்வி கேட்டேன், அம்மா எனக்கு என்ன சொல்ல போறாங்களோ அது நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னுட்டு.
அவங்க சிம்பிளா சொல்லிவிட்டாங்களா. ஏன்னா மகான்கள் எதுக்கு, தெய்வம் எவ்வளவோ சொல்லியிருக்கலாம், வேதங்கள் எவ்வளவோ சொல்லியிருக்கலாம், நம்ம புராணங்கள் எவ்வளவோ சொல்லியிருக்கலாம், அது எல்லாமே நம்ம கடைபிடிக்கிற மாதிரியோ பிடிக்காததுக்கு கஷ்டமா இருக்கிற மாதிரியோ தெரியலாம். மகான்கள் ஈஸியஸ்ட் வே காமிக்கிறதுக்கு தான் வருவாங்க. எல்லாமே ஈஸி தான் அவங்களுடைய விஷயத்துல பார்த்தோம்னா. அம்மா அவங்களுக்கு சொன்ன வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, உன்னுடைய மகளையும் மருமகளையும் சமமாக பார்த்து கொண்டால் அதுதான் பிரம்ம ஞானம்னு சொன்னாங்களாம். யோசிச்சு பாருங்க. அதாவது சமத்துவ பாவனை, எங்க பார்த்தாலும் சமத்துவ பாவனை வளர வேண்டும். அது வளர்ந்தால் அந்த மனிதன் மனிதனாக மாற முடியும், அந்த மனிதன் மகானாக மாற முடியும், அந்த மகான் மகாத்மாவாக மாற முடியும். அதுக்கு நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க, பிரம்ம ஜானம். நாமளும் எல்லாரும் நாளையில இருந்து பிரம்ம ஜானம் பெற்றவர்கள் தான். நாளையில இருந்து இல்லை, இன்னில இருந்து தான், இந்த நொடியில இருந்து. இப்படி மகளையும் மருமகளையும் ஒரே மாதிரி பார்க்கும் பொழுது ரெண்டு பேருக்குமே வேற்றுமை இல்லை, ரெண்டு பேருமே எனக்கு ஒண்ணுதான் அப்படின்ற எண்ணம் கொண்டு வாழும் பொழுது பிரம்ம ஜானம் அடைஞ்சா மாதிரியா. அதாவது இந்த நொடி நான் நினைச்சிடுவேன், அடுத்த நொடி என் பொண்ணுக்கு இருக்கக்கூடிய எல்லா ஃபெசிலிட்டிஸும் என் மருமகளுக்கு நான் கொடுக்குறேனா அப்படின்னு ஆத்ம விமர்சா பண்ணி பார்த்துக்கிட்டா அப்போ தெரியும். அது நான் இன்னைக்கு இருக்கு நாளைக்கு போயிடுச்சு, அப்செட் ஆக வேண்டாம். முயற்சி பண்ணினே இருக்கிறோம். எப்ப வரைக்கும் மூச்சு இருக்கிற வரைக்கும் முயற்சி பண்ணினே இருக்கலாம். அந்த முயற்சி தான் நம்மளுடைய பிறவி பண்பாடாக சம்ஸ்காரமாக தொடர்ந்து அடுத்த பிறவிக்கு நமக்கு வரும். அப்போ சிறிது முயற்சியிலேயே நாம் மகளையும் மருமகளையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய திறன் கொண்டுதான் பிறப்போம். அதுல சந்தேகமே இல்லை. ஏன்னா மாஸ்டர் சொல்லியிருக்கிறாரே, அவர் சொன்ன மாதிரி நீங்க 1 month உட்கார்ந்தாலே போதும் உனக்கு முக்தி தரேன் மாஸ்டர் சொல்லியிருக்கிறார். நமக்கு எவ்வளவு ஈஸி. சத்சங்கம், சத்கிரந்த பாராயணம். இன்னும் வெறும் பாராயணம் பத்தாதுங்க, நம்மளை நாம் திருத்துவதற்கு வெறும் பாராயணம் பத்தவே பத்தாது. சத்சங்கம் என்றது வேண்டும், சத் சாங்கத்தியம் என்றது கண்டிப்பாக நமக்கு வேண்டும். சாங்கத்தியம் அதாவது ஃப்ரெண்ட்ஷிப், குட் ஃப்ரெண்ட்ஷிப், சத்தியத்தோட சாங்கத்தியம். அந்த குட் ஃப்ரெண்ட்ஷிப் அது நம் வாழ்க்கை மேல ஏற்படுகின்ற இம்பாக்ட் இருக்குது பாத்தீங்களா, அது மிகவும் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் சொல்லியிருக்கிறார். நமக்கு மாஸ்டர் அருளால பாராயணம் பண்றதுக்கு எண்ணற்ற மகான்களின் சரித்திரம் இருக்கு. சத்சங்கம் என்னைக்குமே அவரோட குரல்ல ஒழிச்சுட்டே இருக்கு. குரல் வேணாலும் மாறலாம், அதாவது ஆண் குரல் பெண் குரலாகவே அந்த மாதிரி நிறைய குரல்கள் இருக்கலாம். சின்ன வயசு பெருசு பெரிய வயசு குரல்கள் இருக்கலாம். ஆனா அந்த குரல்ல வருகின்ற சத்தம் கண்டிப்பாக மாஸ்டர் தான். ஏன்னா என்னுடைய குழந்தைகள் அவங்க கையை பிடிச்சு நான் கொண்டு போறேன், அந்த தந்தையின் தவிப்பு நாம் பார்க்கலாம். ஆகையால் நமக்கு சத்கிரந்த படனத்துக்கும் அவர் நிறைய திருநூல்கள் கொடுத்திருக்கிறாரு. சத்சங்கம் தினமும் கொடுத்திருக்கிறாரு. சத் சாங்கத்தியம், நம்ம இன்னைக்கு நம்ம சத்சங்கத்துல இருக்கிற இத்தனை பேர் இருக்கிறோம், குரு பந்துக்கள்ல இருந்து ஆத்ம பந்துக்களாக மாறி இருக்கிறோம். நம்ம வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இன்வைட் பண்றதுக்கு எழுதுகிற பேர் சத்சங்கத்துல இருக்கிறவங்க பேரா தான் இருக்கு. அப்படி ஒரு சத்சாங்கத்தியத்தை மாஸ்டர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த சம்சாரம் என்ற விஷம் மரத்துல 2 நல்ல பழங்கள் இருக்கும். ஒண்ணு சத்சங்கம், ஒண்ணு சத்சாங்கத்தியம். அந்த 2மே நமக்கு தந்தை அள்ளி அள்ளி கொடுத்திருக்கிறார். அவர் வழியில் என்றென்றும் நாம் வாழ வேண்டும் என்று சாய்நாதரை பிரார்த்தித்துக் கொண்டே ஸ்வஸ்தி. श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। सद्गुरु भरद्वाज महाराज की जय। गुरुदेव दत्ता।